வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக திமுக நீதிமன்றம் சென்றால் எஸ்ஐஆர் வேண்டும்னு உச்சநீதிமன்றத்தை அதிமுக நாடும்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவிச்சிருக்காரு. சென்னை பட்டினப்பாக்கத்துல செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவரு, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டமிட்டு பொய் பிரச்சாரத்தை அரங்கேற்றி வர்றதா குற்றம் சாட்டினாரு. ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு முறை திருத்த பணிகளை நடத்துவது வழக்கமான ஒண்ணுதான்னு கூறிய அவரு, இறந்து போனவர்கள் போலி வாக்காளர்களை மட்டுமே திமுக நம்புதுன்னு விமர்சித்தாரு. கட்சி சார்பில் விழிப்பாக இருந்து வாக்குகள் சரியா இருக்குதா என்பதை கண்காணிக்கணும்னு கூறிய அவரு, போலி வாக்காளர்கள் களையப்படணும்னு நோக்கத்துல நடைபெறும் இந்த மாதிரியான பணிகளை அதிமுக வரவேற்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்கெடுத்தாலும் அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக நடத்தி வருதுன்னு விமர்சித்த ஜெயக்குமார், வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் மூலமா மக்களை திமுக திசை திருப்புதுன்னோ இந்த முயற்சி நிச்சயம் வெற்றி பெறப்போவதில்லைன்னு குறிப்பிட்டாரு. 2 அமாவாசைக்கு முன்பு கூட தேர்தல் கூட்டணி மாறலாம்னு கூறிய ஜெயக்குமார், அதிமுகவை விமர்சிப்பதை சீமான் நிறுத்திக் கொள்ளல அப்படின்னா அவருக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும்னு எச்சரித்தாரு.